ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரோஷன் பிளாக்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பீன்ஸ் குழம்பு வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ 3 மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் கிழங்கு, 200 கிராம்ஸ் ஆஃப் பீன்ஸு இதாக எடுத்திருக்கோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு. இப்போ வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கடுகும் 10-15 கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கூடவே நம்ம அறுத்து வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் ஆனியனையும் போட்டு வணக்கிக்கலாம். ஸோ அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா போடுறது ஆப்ஷனல் தான், நான் எங்கள் குழம்புக்கு போடலை. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வேகட்டும். ஸோ இப்போ ஒரு கையளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அது சொத நார் அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா அது நல்லாவே வந்துட்டு வெந்துடும். ஸோ எங்கள் வீட்டில் யூஸ்வலாக வந்துட்டு எல்லாமே பேஸ்ட்டாட்டு இருந்தால் தான் குழம்பு பிடிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா போட்டு பேஸ்ட்டாட்ட அரைச்சிக்க போகிறேன். நம்ம கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆன பிறகு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வேக விடுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விடுங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும், சொதன்னு ஆயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்ட பிறகு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கூடவே வந்துட்டு நம்ம அறுத்து வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி பீன்ஸ் குழம்பு வைக்கிறோம். ஸோ வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்து வச்ச பீன்ஸும் கிழங்கையும் ஆட் பண்ணுறோம். கூடவே வந்துட்டு அரை கப்பு தேங்காய் மூடி அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது நான் இன்றைக்கி வச்சுருக்க குழம்போட லெவல் பார்த்திங்கன்னா 4 பேர் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், ஒரு நேரத்துக்கு. இதே 2 பேராக இருந்தால் மதியானமும் நைட்டுக்கும் வச்சுக்கலாம். சாதத்துக்கும் வச்சுக்கலாம், தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒத்து போகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அரை மூடி தேங்காயும் ஊற்றிட்டோம், கிழங்கையும் போட்டோம், வறுத்து வச்சுருந்த பீன்ஸையும் போட்டுட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். கூடவே வேணுங்கிற அளவுக்கு தண்ணி, 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வந்த பிறகு விசில் போட்டு மூடி வைக்கலாம். ஏன்னா விசில் வரும்போது கொதிக்காமல் மூடி வச்சிட்டோம்னா அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகி வெளியே வருது இல்லையா, அப்படியே வெளியே வந்து ஒழுகிடும். ஸோ எப்பயுமே கொதித்த பிறகு சாதத்துக்கோ இல்லை குழம்புக்கோ மூடி வச்சோம்னா அவ்வளோக்கு இந்த விசில் வரும்போது நமக்கு அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகி வெளியே ஒழுகாது. ஸோ இப்போ நான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கன்சிஸ்டன்சி ஒரு செம்பு இல்லாட்டி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம விசில் போட்டு ஒரு 3-4 விசில் வர அளவுக்கு விட்டுடலாம். நல்லா விசில் வந்த பிறகு, விசில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. விசில் அடங்கின பிறகு தான் அந்த டேஸ்ட் அப்படியே உள்ளே ரெடி ஆகும். நம்ம அவசரத்தில் டக்குன்னு ஓப்பன் பண்ணோம்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அடங்கி அமர்றதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ ஒரு 3 விசில் வந்த பிறகு
3 to 4 விசில்ஸ் விட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். வந்த பிறகு விசில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி இது தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு விசில் நல்லா அடங்கிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு நல்லா திக்காட்ட பேஸ்டாட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்ச பிறகு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா டடா நம்ம பீன்ஸ் குழம்பு ரெடி. ஸோ இதை பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்துட்டு நம்ம கையில் ஒரு அரை மூடி தேங்காயும் வீட்டில் வந்து வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். நம்ம இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக வச்சு கொடுத்துடலாம். ஸோ கிழங்கு கூட ஆப்ஷனல் தான். எங்கள் வீட்டில் எல்லாம் சேர்த்தி தான் சமைப்பாங்க, அதனால் சேர்த்திருக்கேன். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. டாட்டா.